முன்னாள் படைவீரர் அவர்தம் கைம்பெண்கள் மற்றும் அவரை சார்ந்தோர்களின் தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கவும் அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவதை நோக்கமாக கொண்டும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் புதிய தொழில் முயற்சிகளுக்காக 1 கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. 2025-26 நிதியாண்டில் 400 முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர் இத்திட்டத்தினால் பயனடைவார்கள். அரசு அலுவலர்கள் நலன். மாநிலத்தில் உள்ள தெரிவு முகமைகளான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை 57,016 அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 21,866 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 78,882 நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 40,000 பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. அரசு அலுவலருக்கு குறைந்த வாடகையிலான குடியிருப்புகளின் தேவை அதிகரித்து வருவதை நிறைவு செய்யும் வகையில் சென்னை சைதாப்பேட்டை தாடண்ட நகரில் 110 கோடி ரூபாய் செலவில் 2 லட்சம் சதுரடி பரப்பளவில் 190 சி வகை குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மக்கள் நல திட்டங்களை நாட்டிலேயே மிகச்சிறப்பாக நிறைவேற்றிட அயராது உழைத்து வரும் அரசு அலுவலர்கள் நலனை காப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாக அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக அரசு அலுவலர்கள் தங்களது ஊதிய கணக்கை பராமரித்து வரும் தமிழ்நாட்டின் முக்கிய வங்கிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கட்டணமின்றி பல சலுகைகளை அளித்திட முன்வந்துள்ளன. அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டுத் தொகையாக 1 கோடி ரூபாய் நிதியினை வழங்கிட வங்கிகள் முன்வந்துள்ளன. விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுகளுக்காக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வங்கிகள் வழங்கிடும். விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வி பயின்றும் மகளின் உயர்கல்விக்காக உதவித்தொகையாக 10 லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் வழங்கும். அரசு அலுவலர்கள் தங்கள் பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக 10 லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கும். மேலும் தனிநபர் வங்கிக் கடன், வீட்டுக்கடன், கல்விக்கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டிச் சலுகைகள் வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன. அரசு அலுவலருக்கு இந்த காப்பீடு உள்ளிட்ட சேவைகளை எதிர்வரும் 2025-26 நிதியாண்டு முதல் வழங்கிட முன்வரும் வங்கிகளுடன் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதுடன் குறித்த காலத்திற்குள் இப்பயன்கள் அரசு அலுவலரின் குடும்பங்களுக்கு கிடைத்திருவதை தமிழ்நாடு அரசின் கருவூலத்துறை ஒருங்கிணைக்கும்.